ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஸ்ப்ளெண்டர் இண்டிகேட்ரு அப்புறம் பேக் லைட் ஃபுல்லாக ஆடுது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி. என்னோடய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் ரொம்ப ராசியாக இருக்கும். என்னடா பழைய வண்டியை காட்டுறான்னு பார்க்காதீங்க. இந்த ஸ்ப்ளெண்டரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில். நம்ம ஸ்ப்ளெண்டர் இண்டிகேட்டர் ஒழிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு புது இண்டிகேட்டரே வாங்கிட்டேன். ஸோ இந்த இண்டிகேட்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டிலே தான் இப்போ மாட்ட போகிறோம். இதான் இப்போ ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்க போகுது. எல்லா ஸ்ப்ளெண்டருக்கும் வர ப்ராப்ளம் தான் நம்மளுக்கும் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலும் இந்த டேஞ்சர் லைட்டு ரொம்ப ஆடும். இது நம்மளும் சரி பண்ணிடலாம். ஓகே, இண்டிகேட்டரு ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல இதை முதல்ல ரிமூவ் பண்ணிடலாம். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டக் ஆகுது. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக்கே பண்ண மாட்டீங்க. ஓகே, நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பார்ட்டாக இப்போ பிரிக்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த இண்டிகேட்ரு அப்புறம் அந்த பேக் டேஞ்சர் லைட் எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரித்து தான் ஆகணும். இப்போ நம்ம புதுசு எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த நெட்டையும் நான் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி எல்லாம் ஏடகூடமாக இருந்தது ஒயர்லாம். அதுவரை நம்ம ஒழுங்காக அப்புறமா சரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சீட்டில் இருக்கிற நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன். இதில் இருக்கிற எல்லா நெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருந்தது. அப்புறம் சீட் நான் அப்புறம் கடைசியாக தான் கவனிச்சேன். அந்த சைடும் ஒரு நெட் இருந்தது. அதுவும் நான் கழட்டி எடுத்துட்டேன். இப்போ சீட்டே கையோடு இப்போ தனியாக வரும். ஓகே, சீட்டில் இருக்கிற நெட்டையும் நான் கழட்டிட்டேன். சீட்டும் அப்படியே கையோடு வந்துருச்சு. அப்புறம் இந்த பழைய இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி அதை அப்படியே தூக்கி போட்டோம். இப்போ நம்ம புது இண்டிகேட்டர் மாற்றிட்டோம். இப்போ அந்த உள்ளே இருக்கிற நெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டைட் பண்ணோம். அது வரை இப்போ அந்த கேப்புக்குள்ளே வர ஸ்பேனர் விட்டு நம்ம இப்போ கஷ்டப்பட்டு கொஞ்சம் பண்ணோம். பரவாயில்ல, நம்ம வண்டிக்காக பண்ணிடலாம். அப்புறம் ப்ளஸ் மைனஸ் அப்புறம் அந்த கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம். சாவி ஆன் பண்ணி அதுக்குள்ளே நல்லா லைட் வச்சுது. அப்புறம் ஆர்டர் போட்டது வந்துச்சு. நம்மளும் இதை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் பேக்கு டேஞ்சர் லைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர ஸ்ப்ளெண்டரோட நியூ மாடலுக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி நம்ம இதை அப்படியே நம்ம ஸ்ப்ளெண்டருக்கு மாட்டிடுவோம்னு சொல்லிட்டு நானும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் நானும் இந்த ஃபேட் ஆனதை எடுத்துகிட்டு புது லைட்டை வச்சோன்னே தான் அந்த வண்டிக்கே ஒரு லுக் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளும் சரி இந்த வண்டியை ஃபுல்லாக இப்போ நான் அசம்பிள் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சீட்டை மாட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சைடில் இருக்கிற அந்த 2 நெட்டுமே பார்த்து நல்லா டைட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டு கொடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஒயரிங் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணி வைக்கணும். ஸோ அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லிட்டு நான் அது கொஞ்சம் வீடியோவில் காட்டல. அப்புறம் இந்த பிளாஸ்டிக்கையும் சாவி வச்சு நல்லா லாக் பண்ணிட்டு, சாவி அந்த சைடும் வச்சு நல்லா லாக் பண்ணிட்டு சாவியை எடுத்துகிட்டு அப்புறம் கடைசியாக வண்டியோட சாவி ஆன் பண்ணி லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.